இல்லை இங்கே நம்ம என்னன்னா குடிக்க கஞ்சி கொடுங்கன்னு கேட்போம். உனக்கு நான் ஆட்சிக்கு வந்தோன்னா உனக்கு நான் பிரியாணி வாங்கி தரேன், ஒரு 10 நாள் சாப்பிடாம இரு அந்த மாதிரி வெயிட் பண்ணு. இப்போ ஐயா எனக்கு இன்னைக்கு பசிக்குது, எனக்கு சோறு ஊற்றுங்க, ஒரு கஞ்சியாவது கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்டான்னா நீ பசியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணு. எப்படி அவன் செத்துருவான் 10 நாள் பட்டியில் வந்து, அப்போ உனக்கு நான் பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு ஆசை காட்டுறது. இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அதில் எப்படி ஒருத்தனை ஏமாத்தணும்னா முதல்ல அவனுடைய ஆசையை தூண்டணும். அது மாதிரி இந்த ஆசையை தூண்டுறதுல திமுக விட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஐயா திமுகன்னு சொன்னோன்னா அப்படி துண்டை எடுத்து உதருவாரு, உள்ள எதுவும் கத்தி வச்சிருக்காரான்னு பார்த்துக்குங்க, எதுவும் இடுப்பு. மரியாதையா பேசு, மரியாதை முக்கியம். திமுக மேல என்ன குற்றம் இருக்கு? திமுக மேல என்னமா குற்றம் இருக்கு? திமுக ரோட்ல போற பிள்ளைய பிடிச்சு விட்டானா இல்ல வீட்டுல பூந்தானா? அண்ணா யூனிவர்சிட்டியில அவர்தான் யோக்கியமா? பெண்களை இழிவுபடுத்தல. சும்மா இந்த கதை விடாத. இவ காருக்குள்ள அரையும் குறையுமா இருந்ததை பார்த்த உடனே அவங்களுக்கு டெம்ட் ஆகி அவனை அடிச்சு போட்டு இழுத்துட்டு போறாங்க. இது காரணம் என்ன பாத்தீங்களா? அவன் ஏற்கனவே 3 வயலும் குற்றவாளிமா. குற்றங்களை ஐயா போன்ற ஆட்கள் முன்னாடி வந்துட்டு யாராவது கவர்ச்சிகரமா 2 பெண்கள் யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆடை சுதந்திரத்தோட போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா வந்து டெம்ட் ஆயிடுவாரு. ஏன்னா அவர் திமுகவில் இருக்கிறனால டெம்ட் ஆயிடுவாரு. டெம்ட் ஆயிட்டு போய் திடீர்னு போய் கற்பழிச்சிருவாரு யாராவது போயிட்டு. எங்க கட்சிக்காரனை பத்தி நீ தவறா பேசாத. பப்ளிக் எவனோ ஒருத்தன் பண்றான், அவன் வந்து திமுக காரன் பண்றான்னு தான் சொல்றாங்க. திமுக பாத்தீங்களா, மக்கள் பாத்துட்டு இருக்கும்போது திமுக யாராவது உங்களுக்கு புரியுதா? இப்ப இருக்கும்போது எப்படி தெரியுமா சொல்லும் திமுக? இப்ப ஐயா போன்றவர்கள் காங்கிரஸ் மாதிரி எங்களுடைய பலமான கூட்டணி நீங்க பார்க்க முடியாது. நீங்க கூட்டணி அமைச்சா என்ன, நீங்க பாமக கூப்பிட்டா எங்க கூட காங்கிரஸ் இருக்குன்னு இப்ப போறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இவங்கள மாதிரி ஒரு அவதூறு பரப்பவே முடியாது. இவர் கூட இருக்கும்போது என் தோழன் எனக்கு பக்கபலமா இருப்பான், எங்க கூட்டணி பலமான கூட்டணி, நானும் ராகுல் காந்தி அவர்களும் கூட்டணியை தாண்டி அரசியலை தாண்டி சகோதரர்கள்னு ஐயா முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவாரு. இப்ப நீங்க கூட்டணி விட்டு போகட்டுமே, போனோன்னு பாருங்களேன், இவர்களை போல ஒரு சொற்பமான ஒரு தத்திகளை நாங்கள் தூக்கி கொண்டு சொன்னது எங்களுக்கு மிகவும் கேவலமா இருக்குன்னு ஐயா விட்டு பேச விடுவாங்க. சார் இப்போ வந்து அதாவது ஒரு மாணவி, அதாவது ஒரு வீராங்கனை வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. உதயநிதி அவர்கள் வந்து, அதாவது மறுபடியும் திமுக ஜெயிச்சா உதயநிதி அவர்கள் தான் விளையாட்டுத்துறை அமைச்சரா வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. விளையாட்டுத்துறை வந்து எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பத்திரிகையாளர்? விளையாட்டுத்துறை வந்து இன்னைக்கு விளையாட்டுத்தனமா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து முறையான விளையாட்டுத்துறை வந்து இப்ப நீங்க 5 ஆண்டுகள்ல ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு, அல்லது நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக நீங்க பொறுப்பேற்ற பிறகு, நீங்க அப்போதுல இருந்தே அந்த விளையாட்டுத்துறையில் நீங்க அக்கறை செலுத்தி அந்த விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் நீங்க போதிய வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்க வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போட்டிகளுக்கு போறதுக்கு இந்த அரசு வந்து நீங்க உண்மையிலேயே நான் சொல்றது இந்த கணக்கு காட்டுறதுக்காக இத்தனை கோடி நாங்க நிதி ஒதுக்கணும், விளையாட்டை மேம்படுத்துவதற்கான நிதி, இவங்களை அழைத்து செல்வதற்கான நிதி அப்படின்றதெல்லாம் நீங்க விட்டுருங்க. நீங்க யதார்த்தத்தை பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டுல குக்கிராமத்துல இருக்கிறவங்களாம் நீங்க கேளுங்க, செய்திகள்ல வெளிவராத, சோசியல் மீடியாக்கள் வெளிவராத எத்தனையோ வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க, விளையாட்டு வீராங்கனைகள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த திமுக அரசு என்ன செஞ்சது? கண்துடைப்புக்காக என்னன்னா, இப்ப தேர்தல் வரப்போகுது இல்லையா, தேர்தல் வரப்போனோம்னா விளையாட்டுத்துறைகள் யாரெல்லாம் தமிழ்நாடு அளவுல ஜெயிச்சாங்களோ, இந்திய அளவுல ஜெயிச்சுட்டு இங்க இருந்து போய் பங்கேற்று வந்தாங்களோ, இவங்களெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க, ஒரு செட்டிங். அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படியே ஐயா போன்ற ஆட்கள்லாம் வந்து அப்படியே சும்மா ஐயா வந்து ஒரு முட்டுவாரு, அங்கே சைடில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி கொடுத்து லைசா நீங்களும் அதே மாதிரி ஒரு முட்டுங்கன்னு அவங்களுக்கு வேற வழி இல்லாம பாவம் அவங்களுக்கு ஏதாவது அரசாங்கத்தில் ஏதாவது செய்வாங்க, நிதி உதவி பண்ணுவாங்க அப்படின்றதுனால ஆதரவா 2 பேட்டி, எங்களுக்கு முதலமைச்சர் தான் வேணும், எங்களுக்கு நீங்க தான் விளையாட்டு தெரியும், இதெல்லாம் செட்டிங். எல்லாம் இவ ஐயாவுக்கு போட தெரியாத செட்டிங்க. ஐயா அவர்கள் எத்தனையோ அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. இல்ல அது மட்டும் இல்லாம, அதாவது இந்த வீராங்கனைகள் வீரர்கள்லாம் வந்து ட்ரைனிங் பண்றதுக்காக விடுதிகள்ல தங்குறாங்க. அந்த விடுதிகளுக்கு எல்லாமே ஆட்சிக்கு ஒருவேளை நாங்க வந்து நான் மறுபடியும் விளையாட்டுத்துறை அமைச்சரானா ஏசி வந்து கொடுப்பேன் ஒவ்வொரு ரூமுக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. இது அவசியமா? இல்ல இங்க நம்ம என்னன்னா குடிக்க கஞ்சி கொடுங்கன்னு கேட்போம். உனக்கு நான் ஆட்சிக்கு வந்தோன்னா உனக்கு நான் பிரியாணி வாங்கி தரேன், ஒரு 10 நாள் சாப்பிடாம இரு அந்த மாதிரி வெயிட் பண்ணு. இப்ப ஐயா எனக்கு இன்னைக்கு பசிக்குது, எனக்கு சோறு ஊத்துங்க, ஒரு கஞ்சியாவது கொடுங்கன்னு ஒருத்தன் கேட்டான்னா நீ பசியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணு. எப்படி அவன் செத்துருவான் 10 நாள் பட்டியில் வந்து, அப்போ நான் பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு ஆசை காட்டுறது. இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்து பாத்தீங்களா, அதுல எப்படி ஒருத்தனை ஏமாத்தணும்னா முதல்ல அவனுடைய ஆசையை தூண்டணும். அது மாதிரி இந்த ஆசையை தூண்டுறதுல திமுக விட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஐயா திமுகன்னு சொன்னோன்னு அப்படி துண்டை எடுத்து உதருவாரு, உள்ள எதுவும் கத்தி வச்சிருக்காரான்னு பாத்துக்குங்க, எதுவும் இடுப்புல எதுவும் வச்சிருப்பாரு. ஏன்னா அவர் திமுகவுடைய முதல் முட்டா இருக்கிறாரு ஐயா, முன்னோடி திமுகவில். அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் முன்னோடி.
இப்ப நீங்க திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டா சரி சொல்லட்டுமா? இப்ப ரெண்டாவது வந்து நீங்க திமுகவுக்கு எதிராக நீங்க ஏதாவது நீங்க சமூக வலைத்துல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துரிதமா நடவடிக்கை எடுத்து உங்களை புலன் விசாரணை பண்ணி கைது பண்ணிடுவாங்க. இதுவே நீங்க கஞ்சா போதையில ஒருத்தன் நீங்க வெட்டிட்டு போனோம் நீங்க அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க, பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு டிஜிபி போட சொல்லி பல மாசமா இது பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அமைச்சர் KN நேரு மீது அமலாக்கத்துறை வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி இது வரைக்கும் 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. ஐயாட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துண்டை எடுத்து இப்படி வாயில பொத்திக்கிட்டு இல்லைன்னா இப்படி முக்காடை போட்டுட்டு போயிடுவாங்க. திமுக காரன் நீங்க யாரை கேட்டாலும் அதுக்கு பதில் இருக்காரு. ஐயா அவர்கள் மீது வந்து வழக்கு பதியணும் சொல்லி நீதிமன்றமே சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் திமுக என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து குற்றம் செய்யல, அவர் மீது வந்து ஊழல்லாம் வந்து பண்ணவே கிடையாது அப்படின்னு ரொம்ப கான்பிடன்ட். ஐயா போன்றவர்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல வந்துட்டு முட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. தங்களோட பக்கத்துல உள்ள அநியாயங்களை நியாயமா கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கறதுக்கு ஐயா போன்றவர்கள் இருக்காங்க. ஐயா KN அவர்கள் வந்து இது வரைக்கும் கரைப்படியாத கைக்கு சொந்தக்காரர். அந்த அமலாக்கத்துறை தெரியாது. நான் வந்து தெரியாம கேட்கிறேன், திரு KN நேரு மீது எந்த பணம் கொடுத்ததாக எந்த பணம் கொடுத்த நபர் யாரு புகார் கொடுத்திருக்கா, எந்த நீதிமன்றத்துல அவருடைய புகார் பதியப்பட்டு அந்த நீதிமன்றத்தின் வாயிலாக வழக்கு விசாரணைக்கு வந்தது, அதுல தீர்ப்பு வழங்கப்பட்டது, கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு இவன் வந்து ஒன்றிய அரசினுடைய கைக்கூலியாக செயல்படக்கூடிய அவனுடைய அமலாக்கத்துறை வந்து கொடுத்ததும் பேர்ல அவன் வந்து சொல்றாரு நீதிபதி, இது செல்லாது. நீதிபதி வந்து தன்னிச்சையாக சொல்லக்கூடியது கிடையாது. ஐயா அமலாக்கத்துறை சோதனை பண்ணி வாட்ஸ்அப் சேட்டிங் எடுத்து டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கு. யார்கிட்ட அமலாக்கத்துறைக்கு வந்து அந்த வேலை இல்ல. எஃப்ஐஆர் போடாம அமலாக்கத்துறை எந்த வழக்கையும் எடுத்து நடத்துறதுக்கு தகுதி இல்ல. அவன் எஃப்ஐஆர் போட்டா உள்ள நுழையலாங்கிறதுக்கு தான் எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லி ஏற்கனவே டிஜிபிக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப கோர்ட்டுக்கு போனான். இப்ப ஏன் நீ வந்து ஓகேமானவனா இருந்தாக்க எதுக்கு இப்ப இந்த தேர்தல் நேரத்துல இதை கிளப்புற? அப்ப இது வந்து எல்லா காசு எடுத்து மக்களுக்கு செலவு ஒன்றிய அரசு பண்ணக்கூடிய கையாளாகத்தனம், இந்த திரு மோடிஜி அவர்களுடைய கையாளாகத்தனம், அமித்ஷாவுடைய கையாளாகத்தனம், இதை வச்சுக்கிட்டு இன்கம் டாக்ஸ், அமலாக்கத்துறை, இடியட்டுன்னு சொல்லி இவனுங்க பண்ற இந்த அட்டூழியம், இந்த அடாத்து, இதுக்கு துணை போகக்கூடிய நீதிமன்றங்களும் நிறைய இன்னைக்கு பெருத்துக்கிட்டு இருக்கு. இந்த நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி வழக்கு தீர்ப்பு சொன்னாருன்னா அது எங்களுக்கு 6 மாசம் இல்ல 1 வருஷம் கழிச்சு கூட நாங்க அதன் பேர்ல அப்பீல் போவோம். எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ரெண்டாவது, தனி நபர் கம்ப்ளைண்ட், பணம் கொடுத்தவன் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட், அது வித்து சாட்சியோட கொடுக்கணும். சாட்சியோட கொடுத்தான்னா அதன் பேர்ல நம்ம வந்து அது சிபிஐ கூட என்கொயரி போடலாம், என்கொயரி பண்ணி சொல்லட்டும். அதை விட்டுட்டு யாருமே கம்ப்ளைண்ட் யாருமே இல்லாத போது ஒரு வழக்க நான் வந்து எஃப்ஐஆர் போடணும்னா எப்படியா போட முடியல? ஐயா இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க ரோட்ல போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இப்ப நடுவுல யாராவது ஒருத்தர் செயின் எடுத்துட்டு ஓட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அங்க நீங்க வேடிக்கையை அதை நீங்க கண்ணால பார்த்தாலுமே அது வந்து குற்றம் கிடையாது. அது வந்து நீங்கள் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான், பாதிக்கப்பட்டவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து செயின் அதுட்டான்னு சொன்னால் தான். அது மாதிரி இப்போ திருடுறாங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண் கூட தெரியும். அதை பார்க்கும்போது அதை வந்து விசாரணை நடத்துக்குன்னு சொல்கிறாங்க. அதில் விசாரணை நடத்துறது உங்களுக்கு என்ன சிக்கல்னு தெரியல. என்னென்னா KN நேரு அவருடைய சகோதரர் KN மணிவண்ணன் மூலிமா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கவி பிரகாஷ் அப்படிங்கிறவர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னும் 2-3 பிரசாரத்துக்கு உட்பட்ட பல பேருடைய வாட்ஸ்அப் சேட்டிங்கை ED அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் சேட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, 10 ரூபா நோட்டை சென்ட் பண்ணுறாங்க. அந்த 10 ரூபா நோட்டில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் எடுத்து ரிசீவ்டு இப்போ 176 L அப்படின்னா 176 லட்சம் 200 L ரிசீவ்டு சார் சென்ட் அப்படின்னா, நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இந்த அவாலா பணங்கள்லாம் வந்து பிளாக் மணி வந்து ஒயிட் மணியை மாற்றுறது. நீங்கள் இந்த இங்கே வந்து நீங்கள் ஒரு நிறுவனம் இருக்கும், வெளிநாட்டோட நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கிட்ட போய் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு இவன் கொடுக்குற 10 ரூபா நோட்டை வாங்கிட்டு போய் நீங்கள் அங்கே வெளிநாட்டில் அவன் சொல்கிற ஆளுக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டில் அங்கே வந்து ஒயிட் மணியாக போயிடும். சிவாஜி படத்தில் பார்த்துருப்பீங்க. அதே தான் இன்னைக்கு வந்து அமைச்சர் KN நேரு அவர்களும் எதுவும் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை முறையா நீங்க நடவடிக்கை எடுங்க, விசாரணை பண்ணுங்கன்னு சொன்னா எங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியில சொல்லிட்டாரு, ED கையில வச்சுட்டு பண்றாரு, இன்கம் டாக்ஸை கையில பண்றாரு. சரி, தமிழ்நாடு காவல்துறை உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க தான் நேர்மையான கரங்களுக்கு சொந்தக்காரர்களாச்சே, மக்களுக்காக சமூக நீதிக்காக உழைக்கக்கூடியவர்களாச்சே, நீங்க முறையா விசாரணை நடத்தி அது விசாரணை பொய்ன்னு கூட சொல்லுங்களேன். நான் சொல்றத நீங்க கேள, நீங்க சொல்றது நாங்க கேட்க வேண்டியது இல்லை. நாங்க ஆளுகின்ற அரசு யாராக இருந்தாலும் எந்த சட்டம் என்ன சொல்லுது, புகார் கொடுத்தால் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கணும். யார் புகார் கொடுக்கணும்? உடைமைப்பட்டவன் தான் புகார் எடுக்கணும். நீங்க சொன்னீங்களே சங்கிலி அத்துக்கிட்டு போனா பறி கொடுத்த அந்த பெண்ணு காவல் நிலையத்தை போய் புகார் கொடுக்கணும். குற்றம் நடக்குதுன்னா தானா முன் வந்து வந்து பண்ண முடியாதுமா, தானா வந்து நடவடிக்கை எடுக்க. ரோட்ல எவனாவது உங்களை கஞ்சா அழுகிற வந்து கையை பிடிச்சி இழுப்பான், இல்ல இங்க இது பண்ணுவான், அதெல்லாம் போலீஸ் அப்ப வேடிக்கை தான் பார்க்கணும். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் போலீஸ் நடவடிக்கை எடுக்கும். கம்ப்ளைண்ட்
கம்ப்ளைண்ட் கொடுக்காம போலீஸ் நடவடிக்கை எடுத்தா போலீஸ் உள்ள போயிரும். புரிஞ்சுக்கோ சார். அதுதான் சார், உங்க முன்னாடி யாராவது வெட்டிட்டு போனாலும் வந்து அவங்க அதாவது Complaint பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து கம்ப்ளைண்ட் கண்டிப்பா கொடுக்கணும். கண்டிப்பா அப்படிதான் கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வெட்டுனாலும் சரி, குத்துனாலும் சரி, இலவு விழுந்தாலும் சரி, மிரட்டுறாங்க, அது மூலியமா அவங்க கொடுக்காம இருந்தா அப்ப இந்த அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்காது. விட்னஸ் எடுக்காது. திமுக அரசு நடவடிக்கை எடுக்காது. அது வந்து புகார் கொடுக்க யாரும் முன்வராத காரணத்தினால் அதை வந்து இழுத்து மூடி அவங்களால கொடுக்க முடியலன்னா அப்ப இந்த அரசு அது அழுத்தம் என்ன அழுத்தம் கொலை விழுந்துருச்சுன்னா அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தை மிரட்டலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்தனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதுவும் திமுக அப்படி எல்லாம் நடக்க முடியாது. அப்படி எல்லாம் நடக்க மாட்டாங்க. இங்க நிறைய அதாவது திமுக காரர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க ஆளும் கட்சின்றதுனால மரியாதையா பேசு. மரியாதை முக்கியம். திமுக மேல என்ன குற்றம் இருக்கு? திமுக மேல என்னமா குற்றம் இருக்கு? திமுக எவன் ரோட்ல போற பிள்ளைய பிடிச்சு விட்டானா இல்ல வீட்டுல பூந்தானா? அண்ணா யூனிவர்சிட்டியில அவர்தான் யோக்கியமா? அண்ணா யூனிவர்சிட்டியில பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப 23 வருஷம் உள்ள போயிட்டான். ஆனா அந்த பிள்ளை யோக்கியமா? யோக்கியமாமா? என்ன பாதிக்கப்பட்டா? யாரோட பேசிட்டு இருந்தாலும் ஒரு யூனிவர்சிட்டியில அந்த அத்தை காலத்தின் நேரத்துல அவ என்னத்துக்கு ஒரு அங்க வந்து போகும்போது அந்த பொண்ணுக்கு என்ன வேலை? ஒரு பெண்ணு எங்க இருந்தாலும் நீங்க இஷ்டத்துக்கு அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணுவீங்க பாரு. அதுக்கு வந்து 23 ஆண்டு சிறை தண்டனை அவனுக்கு கொடுத்தாச்சு. தண்டனையை வாங்கி கொடுத்துட்டோம். 6 மாசம் கூட முடியல. நாங்க தண்டனையை வாங்கி கொடுத்துச்சு இந்த அரசு. சிறப்பான அரசு. எந்த இடத்துலயும் இந்த மாதிரி எந்த நாட்டிலும் நடக்காதத பண்ணிருக்கோம். இது மாதிரி எங்கேயுமே நடக்காது. அதை வேணா ஏத்துக்குருவான். கொடுத்து எல்லாரும் வந்து போராடினதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் ஒரு மசூர் இல்ல. எவனும் போராடல. எவன் போராடினா ஒரு மசூர் இல்லையா? எல்லா கட்சி சார்பும் போராட்டம். ஆனா நீ வேற அதெல்லாம் வாய்க்கு பத்தாத வச்சு நாங்க நடவடிக்கை கொடுக்கலன்னா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? அப்படி எல்லாம் இல்ல. அழுத்தம் அது கத்திரிக்காய். அரசாங்கத்துக்கு எவனும் அழுத்தம் கொடுக்க முடியாது. அது நடவடிக்கை. ஒண்ணும் இல்ல. இந்த கோயம்புத்தூர்ல காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்தா ஒருத்தி அத்தராத்திரில போகாத இடத்துல போய் 3 வயசு கூட்டிட்டு போய் ரேப் பண்ணி பக்கத்துலயே மது கடைகள் வந்து இருக்கு. அது மதுக்கடையை நாங்க என்னது கொளிக்கணும்? நீங்க ஆட்சிக்கு மட்டும் வரட்டுமே. வீட்டு வாசல்ல உனக்கு அறிவு இவ என்னத்துக்கு அங்க போறா? இவ எதுக்குமா அங்க போறா? பெண்களுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னா அப்ப ஆம்பளைய 10 பேர் இருந்தானே தனியா போக சொல்லு, அவுத்து போட்டு போக சொல்லு. அதனால வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே குறைமா அவ இருந்ததுனால சமத்துவம். பெண்களை இழிவுபடுத்தல. சும்மா இந்த கதை விடாத. இவ காருக்குள்ள அரையும் குறையுமா இருந்ததை பார்த்த உடனே அவங்களுக்கு டெம்ட் ஆகி அவனை அடிச்சு போட்டு இழுத்துட்டு போறாங்க. இது காரணம் என்ன? அவன் ஏற்கனவே 3 வயலும் குற்றவாளிமா. நீதிமன்றத்துல இருந்து பரல்ல வந்த குற்றவாளிகள். புரிஞ்சுக்கோ. அந்த மாதிரி வர குற்றவாளிகள் என்ன பண்றாங்கன்னு கண்காணிக்கணும் இல்லையா? கண்காணிச்சுட்டே பின்னாடியே ஒவ்வொருத்தனுக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்திருக்கான் பரவல்ல. எல்லாத்துக்கும் ஒரு கான்ஸ்டபிள போட்டு இல்ல ஒரு சிஐடிய போட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. குற்றங்களை ஐயா போன்ற ஆட்கள் முன்னாடி வந்துட்டு யாராவது கவர்ச்சிகரமா 2 பெண்கள் யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆடை சுதந்திரத்தோட போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா வந்து டெம்ட் ஆயிடுவாரு. ஏன்னா அவர் திமுகவில் இருக்கிறனால டெம்ட் ஆயிடுவாரு. டெம்ட் ஆயிட்டு போய் திடீர்னு போய் கற்பழிச்சிருவாரு யாராவது போயிட்டு. எங்க கட்சிக்காரனை பத்தி நீ தவறா பேசாத. பப்ளிக் எவனோ ஒருத்தன் பண்றான், அவன் வந்து திமுக காரன் பண்றான்னு தான் சொல்றாங்க. திமுக மக்கள் பாத்துட்டு இருக்கும்போது திமுக யாராவது உங்களுக்கு புரியுதா? சர்வாதிகாரத்துல எந்த அளவுக்கு இருக்காருன்னு அவர் ஞானசேகரன் அமைச்சர் மாசு அவர்களுடைய போய் அவர் ஞானசேகரன் வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டது யாரு? உங்க அமைச்சர் சாப்பிட்டாரு. நல்லா இருந்துச்சு. நீ நல்ல பையன் தான். நானும் உன் வீட்டுக்கு வர்றேன், பிரியாணி சாப்பிடுறேன். நீ குற்றவாளியா இருந்தா எனக்கு என்ன தெரியும்? இன்னும் எத்தனையோ பேர்கள் திமுகவுடைய அனுதாபிகள் உடன்பிறப்புகள்லாம் வந்து சிக்குவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதுவே வந்து எதிர்கட்சியுடைய அழுத்தத்தின் காரணமா தான் வந்து இன்னைக்கு ஞானசேகரன் நீங்க கைது பண்ணாங்க. முதல் நாள் நீங்க கைது பண்ணிட்டு விட்டுட்டீங்க. எப்படின்னா அவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சவரை போயிட்டு நாளைக்கு வாப்பா விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அழுத்தம் கொடுத்தது காரணமா வேற வழி இல்லாம அப்படியே பொய் கட்டப்பட்டு தூக்கி போட்டு கார்ல வச்சு கொண்டு போய் அப்படியே ஒத்தனம் கொடுத்து ஒரு சமூக கேவலமான ஒரு செயலை செய்து ஒரு சமூக விரோதிக்கு இவ்வளவு உடந்தைய இந்த அரசு இருந்ததை நினைச்சு வெக்கப்படணும், வேதனைப்படணும். அதாவது அதை நினைச்சு நீங்க வெக்கப்படணும். எங்க அரசு எல்லாமே மக்களின் அரசு, மக்களின் பாதுகாப்பான அரசு, மக்களுக்கான அரசு. எங்க அரசை குறை சொல்லக்கூடிய குற்றவாளிகள்லாம் நீங்க தான். யாரெல்லாம் குறை சொல்றாங்களோ அவங்க எல்லாம் குற்றவாளி. கொலை உயரும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவானே, இழுத்துட்டு கிடக்குது
அதனால நீங்க குறை சொல்றீங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாம் போய் சேர்ந்துருவீங்க, அவ்வளவுதான். சார் இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணி ஆட்சி வந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து முடியாது அப்படின்ற மாதிரி, இருந்தா இருங்க இல்லைன்னா போங்கன்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்திருக்காரு. இதை பத்தி சார்? ஏமா, நாங்க வந்து தமிழகத்தை பொறுத்த மட்டும் இதுவரை கூட்டணி ஆட்சி நடந்தது இல்லை, இனி நடக்காதுமா. கூட்டணி ஆட்சி தான், இண்டிபெண்ட் ஆட்சி தான் இருக்குமே தவிர கூட்டணி ஆட்சி இல்லை. காங்கிரஸை வச்சு தான் திமுக ஆட்சி அமைக்குதுங்கிற ஒரு கெட்ட சொல்லு இருக்கு. நான் இன்னைக்கு இல்லை, பல்லாண்டு காலமா நான் சொல்லிட்டு இருக்கேன், காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு. எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இறக்கி வச்சாதான். அதே காங்கிரஸ்ல இருந்தவர் தான் ஐயா. இங்க பாரு, நான் அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜை இறக்கி வைக்கத்தான் நான் அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன். காங்கிரஸ்ல இருக்கும் போதே சொன்னேன், காங்கிரஸ்ல தனிச்சு நிப்போம், நம்மளுடைய தகுதி என்னன்னு பாப்போம்னு காங்கிரஸ்லயே பேசினேன். செயற்குழு கூட்டங்கள்லயே பேசியிருக்கோமா, தனிச்சு நின்றா தானே நம்ம தகுதி என்னன்னு தெரியும், அப்ப தனிச்சு நின்று பார்ப்போம் அப்படின்னு. அல்ல தனிச்சு நின்றாக்க ஒப்பேற மாட்டோம், நம்ம குட்டு வெளியாகி போயிடும். அதனால திமுக கூட்டணியிலேயே போய் என்னத்தையும் அவன் மேல தோல்ல ஏறி சீட்டை போட்டு போவோம்னு சொல்லி அன்னையில இருந்து இன்னைக்கு வரலையும் திமுகவுடைய கூட்டணிகள் வந்து உடைய போகுது, திமுக காலியாக போகுது. இல்ல, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கொள்கை இருக்கு, மிக ஆழமான கொள்கை இருக்கு. காலகாலமா கூட்டணி வைக்கிறது, திமுக காங்கிரஸுக்கு கூட்டணியில இருக்கிறது கொள்கை, காங்கிரஸுக்கு திமுகவோட இருக்கிறது தான் கொள்கை. இந்த கொள்கை கூட்டணி பிரிக்கவே முடியாது. ரெண்டு பேரும் பொண்டாட்டி புருஷன் மாதிரி இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு பொண்டாட்டி புருஷ சண்டை முத்தி வீதிக்கு வந்து நாரி போச்சு, காரி துப்பிட்டாங்க இன்னைக்கு. ஆமா இங்க பாரு, 10 எம்எல்ஏ 11 எம்எல்ஏ எங்க கூட இருக்காங்க, 5 எம்பி இருக்காங்க. இது தனி கட்சி காங்கிரஸ். இது காங்கிரஸ் ஏ, அது பி உடைச்சிரும், போயிடும். இங்கே வெளியே போனாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களோட போகிறது சொற்பமான ஆளுங்க தான், மீதம் பூரா எங்களோட தான் இருப்பாங்க. இப்போ இருக்கும்போது எப்படி தெரியுமா சொல்லணும் திமுக, இப்போ ஐயா போன்றவர்கள், காங்கிரஸ் மாதிரி எங்களுடைய பலமான கூட்டணி நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் கூட்டணி அமைச்சா என்ன, நீங்கள் பாமக கூப்பிட்டானே, எங்கள் கூட காங்கிரஸ் இருக்குன்னு இப்போ போகிறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இவங்கள மாதிரி ஒரு அவதூறு பரப்பவே முடியாது. இவர் கூட இருக்கும்போது என் தோழன் எனக்கு பக்கபலமா இருப்பான், எங்க கூட்டணி பலமான கூட்டணி, நானும் ராகுல் காந்தி அவர்களும் கூட்டணியை தாண்டி அரசியலை தாண்டி சகோதரர்கள்னு ஐயா முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவாரு. இப்ப நீங்க கூட்டணியை விட்டு போகட்டுமே, போனோன்னு பாருங்களேன், இவர்களை போல ஒரு சொற்பமான ஒரு தத்திகளை நாங்கள் தூக்கி கொண்டு சுமந்தது எங்களுக்கு மிகவும் கேவலமா இருக்குன்னு ஐயா விட்டு பேச விடுவாங்க. அந்த மாதிரி பல்ட்டி அடிக்கலாம். அதை ரேம ஸ்டுடியோட அதிகமாக பல்ட்டி அடிக்கக்கூடியது யாருன்னா திமுக இருக்கிறவங்க அடிப்பாங்க. நாங்க வந்து இனிமே வந்து யாருக்கு நாங்க வெற்றி பெறோம் தோல்வி தழுவுறோங்கிறத பத்தி தோல்வி தழுவுறங்கிற பயம் தான் வந்துருச்சு எங்களுக்கு இருக்கு. தோல்வி தழுவுற பயம் வந்தா அந்த கூட்டணி இல்ல, நீ போயா வெளியில அப்படி சொல்ல வேண்டியதானே. அதான் சொல்லிட்டோமே. ஏன் அம்மையார் கனிமொழி போய் ராகுல் காந்தி சந்திச்சு பேசிட்டு வரும்போது அதெல்லாம் இங்க பாருங்க, அரசியல்ல இதெல்லாம் நடக்கும். இப்ப ஃபைனல் நாங்க வந்துட்டோம், கூட்டணிங்கிற பேச்ச கொண்டு வந்து இங்க பேசுனீங்கன்னா எங்களோட கூட்டணியே வேண்டாம் போங்கன்னு சொல்லியாச்சு. அதோட வாய்க்கு பின்னாடி பொத்திக்கிட்டு போங்க. சார், விஜய் வந்து சொல்லியிருந்தாரு, அறிவாலயத்துக்கு நிழலுக்காக நின்னா கூட அவங்கள கூட்டணிக்கு வந்து கூப்பிடுறீங்க, அது வந்து கல்லா பெட்டி கொடுத்து கூப்பிடுறீங்க அப்படின்லாம் வந்து பேசினாரு. அந்த அந்த கல்லா பெட்டி கொடுத்து கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துலதான் இவ்வளவு பேசுறீங்களா? விஜய் எல்லாம் ஒரு ஆளு, நேத்து மலைக்கு முளைச்ச சிரிக்கிற அல்ல, விஜய் பார்த்துதான் திமுக நாங்க என்ன மஸ்துக்கு பயப்படுறோம்? எங்களுக்கு என்ன, இவரு ஆட்சிக்கு வந்தா வா ஏமா, ஒரு கோழி முட்டையிடுற கோழிக்கு தாமா அதனுடைய பட்டெக்ஸ்ல பெயின் தெரியும், குழந்தை பெத்துக்கிற தாய்க்கு தான் தெரியும் அதனுடைய வலி. அது மாதிரி ஆட்சியில இருக்கவங்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும். ஆட்சியில இல்லாம அத ஒரு மசரும் கிடையாது, வெளியில இருந்துகிட்டு வெளியில இருந்து எதை வேணாலும் பேசலாம். ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டோம்னா தான் அன்னைக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும், புரியுதா? அதெல்லாம் வந்து அந்த தம்பிக்கு என்ன வேலை? இது வரைக்கும் என்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க, மக்களுக்காக என்ன கஷ்டப்பட்டு, மக்களுக்காக அல்லும் பகலும் ராவா பால உழைச்சிட்டு இருக்காங்க. முதல் ஷோ போட்டு இன்னைக்கு படம் எப்படி இருக்குன்னு போட்டோ போடுறாங்க குடும்பத்தோட. இதை விட மக்களுக்கு வேற என்ன செய்ய முடியும்? தூய்மை பணியாளர்கள் இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இரவு பகலா. அவங்க வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி ஐயா முதலமைச்சர் குடும்பத்தோட போயிட்டு படம் பார்த்து போஸ்ட் ஒண்ணு போட்டாரு, பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அந்த தூய்மை பணியாளருக்கு எங்களுக்கு உரிமையை கொடுங்க, சம்பளத்தை கொடுங்க, வேலையை பணி நிரந்தரம் கொடுங்கன்னு கேட்டா உங்களுக்கு காலையில சாப்பாடு தரணும் தூக்கி கொட்டினாங்க திருநெல்வேலியில. கொண்டு சாப்பாடு இருந்தவங்க சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். இதுதான் செஞ்ச சாதனை. ஆமா, இட்லி கல்லு மாதிரி இட்லி அப்புறம் எப்படி இருக்கும்? சாப்பாடு கீழே போட்டா அது எகிருது. ஆமா, திமிர் பிடிச்ச கழுதிக்கம்மா அதுகளுக்கு. சொல்றீங்க திமுக காரணம் இல்ல, இந்த அதாவது இதுகளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னதே முதலமைச்சர் பண்ண பெரிய தப்பு. அந்த சாப்பாடு தரமா இல்ல அப்படின்னு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கலாமா? சமூக நீதி பேசின அரசுக்கு ஓட்டு போட்டது எங்க தப்பு? 5 ஸ்டார் ஹோட்டல் ஆர்டர் கொடுத்து வாங்கி
கொடுக்கலாமா? சார் அவங்க பஞ்சவாதிக்கு நீங்க பண்ண தப்பே கிடையாது. அதெல்லாம் அது செஞ்ச வேலை என்ன செஞ்சது? மக்கள் இல்ல ஐயா கேக்குறாரு, காசு சம்பளம் வாங்குற இல்ல, சம்பளம் போட்டதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்லே வாங்கி தர அப்படின்னு கேக்குறாருல்ல. அப்ப மக்களுக்கு சேவை செய்ய வந்த கட்சி இவங்களே 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டா மக்கள் அவங்களை இன்னைக்கு அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்கல்ல, அந்த ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் வாங்கி கொடுங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடலாம், ஏன் தூங்க பணியால 5 ஸ்டார் ஹோட்டல்ல சம்பளத்தை வாங்கி தான் வேலை பாக்குறானா? ஓசுமீர்ல வேலை பாக்குறாங்க. நீங்க சம்பளம் வாங்கலையா மக்கள் பணத்துல இருந்து? சம்பளம் வாங்கி தானே அமைச்சர்கள் அதிகாரிகள் வேலை பாக்குறாங்க. அது யாருக்காக வேலை பாக்குறாங்க? 5 ஸ்டார் ஹோட்டல்ல அரசு சம்பளத்தை பணத்துல சாப்பிடுறோமா? அப்ப ஏன் மக்களுக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்லே வாங்கி கொடுக்க முடியும்? குடிக்க கஞ்சி தானே கேட்டாங்க. குடிக்க கஞ்சி தான் கொடுத்ததான், அது இட்லி கல்லா இருக்கு, சாம்பார் வாடை அடிக்குதுனாக்க என்ன? சரி ஐயா, முதலமைச்சர் அவர்கள் சாப்பாடை சாப்பிட்டு காட்ட சொல்லுங்களேன் ஒரு நாளைக்கு. அதெல்லாம் சாப்பிட்டு காட்டலாம். எப்படி நீங்க தனியா தட்டு கொண்டு போயிருவீங்க, தனியா சமைச்சு கேரியர்ல எடுத்துட்டு போயிருவீங்க, அங்க போய் போட்டோ ஷூட் வச்சுட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னோன்னா அப்படி ஸ்பூன்ல ஊத்திட்டு எது வடையா சக்கரை போட்டிருக்கா அந்த மாதிரி. இல்லன்னா டிடி கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சாம்பாரை நாங்க சாப்பிட்டதே கிடையாது. டிடி எதுக்கு வந்துச்சுங்க? இல்ல ஐயாவுக்கு நீங்க பெண்கள் பேரோ நீங்க பெண்கள் பேர் ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு திமுக காரங்க டெம்ட் ஆயிருவாங்க. அப்ப நம்ம அதுக்கு பொறுப்பு இல்லை, அவரோட ஏதாவது பேசிடுவாப்ல. அது ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஏன்னா ரோட்ல போறேன் ஏதாவது அரைக்குறையா டென்ஸ் போட்டு போனா அதை திமுக காரங்க யாராவது போகும்போது ஐயா ஆயிருவாப்லையா? திமுக காரன்னு மட்டும் சொல்லாத, வேற ஏதாவது இங்க பாரு, நாங்க வந்து தாய் குலத்தை ரொம்ப தாய்க்கு சகோதரிக்கு குழந்தையா நாங்க மதிக்கிறோம். அந்த அறவேக்காடு பயில இருக்கானுங்க பாரு, இந்த விஜய் கட்சியில, இந்த எடப்பாடி கட்சியில, எடுவிட்டபாடி கட்சியில எல்லாம் இருக்காங்க பாரு, அவங்கள தான் சொல்றேன். திமுக ஒரு பெண் போலீஸ் ஒருத்தவங்க திமுக கூட்டத்துக்கு இங்க வள்ளூர் கொடுத்துக்கிட்ட பாதுகாப்பு பண்ணி போயிருந்தாங்க. இடுப்பை பிடிச்சிக்கலாம் யாருன்னு கேளுங்க, திமுக காரன் யாருன்னு கேளுங்க. எப்பா இடுப்பை பிடிச்சிக்கலான்னு நீ பாத்தியா? அந்த புகார் கொடுக்க வந்தவங்கள அதை தடுத்து, அதை புகார் பண்ண விடாம தடுத்து ஆட்சி கெட்ட பேர் வந்துருமா? அதெல்லாம் ஐயாவுக்கே தெரியும், ஏன்னா திமுக காரன் தானே. ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணுவான், சின்ன மாதிரி இந்த ரோட்ல நடந்து போற பெண்களை வந்து காதலிக்க மாட்டான்னு சொல்லி கஞ்சா போதையில குத்துவான், வேலைக்கு போற பொண்ணை வந்து நடு ரோட்ல போட்டு வெட்டுவான் கஞ்சா போதை. இதெல்லாம் ஒரு சின்ன குற்றங்கள், இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. என்னங்க திமுக ஆட்சியில் இதெல்லாம் ஒரு சாதாரண குற்றம். சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் எதுக்கு எங்க கட்சி மேல இவ்வளவு காழ்ப்புணர்வு உங்களுக்கு? நடக்கிற உண்மையை சொல்றேன், யதார்த்தத்தை சொல்றேன், மக்களோட கோரிக்கையை சொல்றேன். மக்கள் இன்னைக்கு தினந்தோறும் புலம்புறதான் இன்னைக்கு நான் மக்கள் கிட்ட சொல்றேன். இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நீங்க பாருங்க, நீங்க தவறான தகவலை பரப்புரை பண்ணீங்க. தயவு செய்து எங்க கட்சியை பத்தி, எங்க ஆட்சியை பத்தி, எங்க முதலமைச்சரை பத்தி இவ்வளவு காழ்ப்புணர்வு கொண்டு பேசாதீங்க, வேண்டாம். சார் மக்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு. மக்களுக்கு தெரிய போய் தான் நீ எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அதுதான் சார், இனிமேலும் கேள்வி கேட்காம இருந்தா இந்த நாட்டுல வாழ முடியாதுன்னு தான் கேள்வி கேட்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. பாப்போம் எவனாவது வேற வய ஆட்சி வரட்டும். தப்பி தவறி இந்த தம்பி எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நண்டு சுண்டெல்லாம் காணா போயிருங்க. கேளுங்க நல்லா கேட்கிற கேள்வி நல்லா கேளுங்க. மக்கள் வந்து நல்லா நாக்க புடுங்குற மாதிரி எல்லாத்தையும் இதய ஆபரேஷன் பண்ணி இதயத்தை எடுத்து வித்துடுவான். கிட்னி எடுத்து வைக்கிற குரூப் தானே உங்க, அதனாலதான் இருது. ஆமா, நாங்க தான் திருடி விக்கிறோம், அதனால நீங்க தான் பாதுகாப்புக்கு ஜாமீனுக்கு வந்திருக்கீங்க. சார் உங்க மீது இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு. விஜய் அவர்களும் ஒரு நடிகரை வந்து நாட்டாள முடியுமான்னு கேக்குறீங்க. ஆனா எல்லா அரசு நிகழ்ச்சியில இப்போ உங்களோட ட்ரெண்டிங்கே என்னன்னா நடிகர்களை கூப்பிட்டு வந்து கல்வி விழாலாம் நடத்துறீங்க. அவங்க மனுஷனா இல்லையா? ஏன் அவங்கள தவிர மற்ற யாருமே மனுஷங்க இல்லையா இங்க? ஏன் அதுக்கு தகுதியான ஆட்கள் இங்க இல்லையா? எத்தனையோ கல்வியாளர்கள் இருக்கிறாங்க, நீங்க எத்தனையோ கல்வியாளர் இருக்காங்க, அறிஞர் பெருமக்கள் இருக்காங்க, நடிகர்கள் தான் தெரியுதா? எல்லாத்தையும் தான் கூப்பிடுறோம், எல்லாத்தையும் கொடுக்குறோம். ரெட் ஜெயின் மூவிஸ்ல யாரெல்லாம் வச்சு படம் எடுக்க போறோமோ, யாரெல்லாம் அடுத்து இருக்கோ அவங்கள எல்லாம் நாங்க கூப்பிட்டு வச்சு. அவங்கள மட்டும் இல்ல, நாங்க எல்லா உங்க பாரு கல்வியாளர் தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். அப்ப நீங்களும் திரை கவர்ச்சியை தானே காட்டிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் மத்தியில. அப்படி கவர்ச்சியை காட்டுறதுக்கு நாங்க என்ன தமனா விட்டு ஆட விட்டோம்? ஏமா ஒரு அதான் பாப்பீங்களா கராட்டா, உங்க அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து கராட்டக்காரங்களை கூட்டி கொண்டு பக்கத்துல ஆட வச்சு, தூரமா இருக்கும் சரியா தெரியல, கொஞ்சம் கண் பார்வை இருக்கு, கொஞ்சம் பக்கத்துல வந்து நல்ல கிளுகிழுப்பு ஆட சொல்லி யாரு கேட்டா? உங்க அமைச்சர் தான் கேட்டாரு. ஆமா, அமைச்சர் கேட்டாரு. கரகாட்டக்கார பெண்களை மேடையில ஆடிட்டு இருந்த பெண்களா, நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க தனியா சிறப்பு நடனம் அமைச்சருக்கு கரகாட்டம், அந்த வீடியோ இருக்கு, போட்டு பாருங்க. எப்பேற்பட்ட அமைச்சர் இருக்காங்க பாருங்க திமுக. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாவலர்கள், கராட்டக்கார பெண்களை இழிவுபடுத்தலையா? அவங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக தான் பக்கத்துல வந்து நிக்க வச்சு ஆடுறது பாதுகாப்பு. அது ஒண்ணு அமைச்சர்கிட்ட அவருடைய பழைய வீடியோ ஒண்ணு இருக்கு, பாக்குறீங்களா? அவர் எங்க ஆபீஸ்ல வந்து இருந்தவர் தாயா, இன்னைக்கு மாவட்ட செயலாளரானவர், மந்திரி ஆனார். அதுக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியுமியா. அப்ப நீங்களும் அப்ப கரகாட்டம் மாதிரி பார்த்தா பக்கத்துல வந்து ஆட சொல்லுவீங்க. ஏன் கரகாட்டக்கார பொண்ணையே நாங்க இன்டர்வியூ எடுத்தான் போட்டிருக்காங்க இந்த சேனல். நல்ல வேலை அவங்க போயிட்டாங்க. நான் வரும்போது அவங்க ட்ரெஸ்ல கரகாட்டம் அந்த உடையில வந்திருக்க மாட்டாங்க, இல்லைன்னா டெம்ட் ஆயிருப்பாரு ஐயா. ஆமா சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு அரசியல்வாதிக்கு நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அதாவது அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய சொத்து மதிப்பும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம்
உங்களுடைய சொத்து மதிப்பும் வந்து வெளியிட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து முன் வச்சிருந்தாரு. இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சகோதரி, அவரு விஜய் சொல்லலமா, பார்லிமெண்ட்லயே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சட்ட முன்வடிவும் கொடுத்தாச்சு. உடனடியா வந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அவங்க சொத்து கணக்கை காட்டணும்னு சொல்லி உண்மையான சொத்து மதிப்பு, உண்மையான நீங்க சொத்து கணக்கு காட்டுற சொத்து காட்டுவீங்களா? மதிப்பு. உண்மையான சொத்து மதிப்பை காட்டித்தான் வரணும்னு சொல்லி உண்மையா? ஐயோ, அது எப்படி நமக்கு வரும்? அதுக்கு அது வந்து வராதே. அதுக்கு தான் வந்து தேர்தல் நிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் கொடுத்து எல்லாம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்து வாங்கணும். புரியுதா? அதெல்லாம் இருக்குது. இந்த மரமண்டைக்கு சார் தெரியல. இல்ல, பொதுமக்களுக்கே தெரியுது சார். ஒருத்தர் அரசியல்ல ஆரம்ப காலகட்டத்துல வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி மிடில் கிளாஸ் அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அதுவே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துலயே 5 கோடிக்கு வீடு கட்டுறாங்க, 100 கோடிக்கு வந்து அதெல்லாம் சகஜம், அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்க இப்ப நீங்க எலெக்ஷன் வருது இல்ல, வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தேர்தல் பிரமாண பத்திரத்துல சொத்து பட்டியெல்லாம் வெளியே பதிவிடுவாங்க. பதிவிடும் போது வழக்குலாம் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. அதையும் அந்த கேஸ் டீடைல்ஸும் பதிவு பண்ணணும். அதுல திமுக வேட்பாளர் எத்தனை பேர் மேல எத்தனை கேஸ் வருது மட்டும் பாருங்க. நீங்க சொத்து பட்டியலை விட வழக்கு பட்டியல் தான் அதிகமா போகுது. ஐயாவுக்கே தெரியும். ஐயா எத்தனை பேர் திமுக வேட்பாளர்கள் திமுக அண்ணா திமுக இதுல நம்ம ஆளுங்கட்சி பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய 218 35 பேர்ல கிரிமினல் வழக்கு இருக்கு, கொலை குற்றம். 235 பேர்ல கொலை குற்றம். அவனே பார்லிமெண்ட்ல மந்திரியாவும் பார்லிமெண்ட்லயும் மெம்பராவும் இருக்கான். என்ன பேசுற நீங்க? அவனை பாருங்க, அவன் வந்து 10 கொலை பண்ணிருக்கான், 100 வீட்டுல திருடி இருக்காங்க. அவனே நடமாறும் போது நான் ஒரு 2 பேரை தலையெடுத்திருக்கேன், எங்களுக்குள்ள 4 கதட கஞ்சா போக கூடாது அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. நாங்க திருடல, நாங்க திருடவும் மாட்டோம், திருட வேண்டிய அவசியமும் இல்ல. மக்கள் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் வந்து 2026 தேர்தலில் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, பெண்கள் தான் நாங்கள் வந்து கவர் பண்ணி வச்சிருக்கோம், நாங்கள் கொடுத்த அத்தனை மகளிர் உரிமை தொகையும் ஓட்டா மாறும், பெண்களுக்கு பஸ் விட்டோம் ஓட்டா மாறும், ஆண்களுக்கு நாங்கள் வந்து டாஸ்மார்க்ல வீரன் சரக்கு விட்டுருக்கோம், குடிமகன்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு. ஆனால் 2026 இந்த திமுக அரசு எதிர்பாராத ஒரு விஷயத்த மக்கள் வந்து பதிலடி கொடுக்க போறாங்க. அது உணரக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை, கூடி சீக்கிரமே வந்துடும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 69,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.